சீனியர் மினிஸ்டர் என்கிற காரணத்தால் மற்ற அமைச்சருக்கு மிரட்டி உருட்டி கனிவா பேசி கொண்டு வந்துடுவார். இங்க நாம நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை பார்த்தாலும் நேருவோட எஃபெக்ட் தெரியும். விழாவை சிறப்பா ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அவருக்கும், அதே போல் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்களுக்கும், இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 16 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தாமிரபரணி ஆற்றின் வெள்ள உபரி நீரை வறண்ட பகுதிகளுக்கு கொண்டு போக 369 கோடி ரூபாய் ஒதுக்கி தாமிரபரணி, கரிமணியாறு மற்றும் நம்பியாறு வெள்ள உபரி நீர் திட்டத்தை தொடங்கி வச்சார். 2021 நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இதுக்காக தனியாக அலுவலர்களை நியமிச்சு விரைந்து முடிக்க நான் உத்தரவு போட்டேன். தமிழ்நாட்டின் நதிநீர் இணைப்பு திட்டமாக வெற்றிகரமாக இது முடிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் அது திறந்து வைக்கப்பட்டது. இதனால திருநெல்வேலி மாவட்டத்தில் 14,085 ஹெக்டரும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 8,955 ஹெக்டர்னு மொத்தம் 23,040 ஹெக்டர் நிலங்கள் பாசன வசதி பெற்றது. அதேபோல் பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், திருவைகுண்டம், திருச்செந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட பகுதிகளில் இதனால நிலத்தடி நீர் மட்டம் உயர தொடங்கி இருக்கு. வேளாண்மை பிணைகள் பெருகி, இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சு இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய முத்துரை திட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி சொல்லணும்னா, இந்த நெல்லையில அதன் மூலமாக பயனடைந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பற்றி நான் தலைப்புச் செய்தியாக சொல்ல போகிறேன். பெத்த மகனை கைவிட்டாலும் கூட என் மகன் ஸ்டாலின் இருக்கான்னு தாய்மார்களுக்கு தன்னம்பிக்கை விட்டுகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அந்த திட்டத்துல இது வரைக்கும் 2,56,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. முதியோர், மாற்றுத்திறனாளிகள் வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாய்மனார் திட்டத்துல 48,434 பேர் பயனடைகிறாங்க.